அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு டிராகன் மூவியோட போஸ்டர் ரீடிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஒரு மொபைல் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸ்டில்லு பார்க்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்காக வந்து நம்ம இதை ஒரு டிசைனாக பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி அந்த மூவி போஸ்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிறேன், கிராப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த டிராகன் மூவியோட ஒரு போஸ்டர் மட்டும்தான் எனக்கு தேவை. இமேஜ் சைஸ் போயிட்டு இதோட ரெசல்யூஷன் வந்து நான் ஒரு 200 வச்சுருக்கேன். Ctrl+0, Ctrl+F11 என்னோட ஷார்ட்கட்டு டூப்ளிகேட் லேயருக்கு உள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். Ctrl+M டார்க் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு பிக்சரில் உள்ள டார்க்கான அந்த பாயிண்டில் வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கான அந்த அவுட்புட் வந்து நமக்கு அதில் உள்ள ஒயிட்லாம் ஃபேடு மறைஞ்சி நமக்கு ரியாலிட்டியான அந்த கலர் வந்து நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். பென் டூல் Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன் நல்லா. இதுக்கு வந்து நான் டோபாஸ் அப்ளை பண்ணல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இமேஜ் சைஸ் பெரிய சைஸு, அதனால் என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் கட் பண்ணிவிட்டு பிறகு வந்து நான் டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள அந்த ஃபோட்டோ பிக்சரில் உள்ள அந்த ஷேப்ஸ் எங்கெல்லாம் போயிருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணிக்க முடியும். கட் பண்ணுறேன், ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் அதர் எண்ட் வந்து கட் ஆகிடும். நம்ம பிறகு வந்து நமக்கு எந்த போர்ஷனில் வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம், நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பைக்கில் போகும்போது பார்த்தேன், இந்த போஸ்டர் வந்து ஒரு மாதிரி டிசைன் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போட்டேன். வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான், இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த ட்விட்டரில் வந்து நம்ம எதையும் வந்து நெட்டில் இருந்து எடுக்க போகிறது கிடையாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம எடிட் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? இது எப்படி நம்ம நல்ல குவாலிட்டியான அளவில் வந்து நம்ம எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் உள்ள அந்த ஹேர் டீட்டெயிலாம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டமாக நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிக்சரெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம மீன் பண்ணி கட் பண்ணிக்குவோம். சரிங்களா? அந்த ஹேர் டீட்டெயிலை மட்டும் நம்ம எப்படி எடுக்கலாங்கிறது நான் அடுத்த இதை கட் பண்ணிவிட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே.
எட்ஜஸில் வந்து நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் 0 கொடுத்து கண்ட்ரோல் F6 ஃபெதர் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். F7. ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹேரை மட்டும் அப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J, ஷிஃப்ட் கண்ட்ரோல் U, டீசேச்சுரேட் கிளிக் ஆகிடும். இதில் வச்சுட்டு மல்டிபிள் கொடுத்தோமா எனக்கு பேக்ரவுண்டில் உள்ள அந்த ஹேர் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் M இதில் வச்சுட்டு லைட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணும்போது இந்த ஹேரில் உள்ள இந்த ஒயிட்லாம் மறைஞ்சி ஹேர் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஹேர் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு டார்க் பாயிண்ட்டு ஹேரை வந்து டார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி டார்க் பண்ணும்போது இதில் வந்து ஷேடோ, மிட்டோன், ஹைலைட்ஸ் ஒரு ஹேருக்கும் ஒரு மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். கண்ட்ரோல் J. ஓகே, இப்போ டபுள் ஹேரை வந்து பேக்ரவுண்டில் உள்ள ஹேரை வந்து நான் டபுள் ஸ்ட்ரோக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நான் லைட்டாக டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். டோபாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் உள்ள நாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி டோபாஸுங்கிறது வந்து லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். ஃபுல்லாக அப்ளை பண்ணும் போது ஸ்கின்னோட டீட்டெயிலெலாம் மறைஞ்சிரும். நம்ம அப்படியே வந்து எடிட் பண்ணது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, தெரிஞ்சிடும். அதனால் வந்து ஒரு ரியாலிட்டியான ஒரு ஃபேஸுக்கு உள்ள அந்த லுக்கை வந்து நம்ம கொண்டு வரணும்னா லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து கண்ட்ரோல் M, ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு நான் இப்படி ஸ்மெட்ச் பண்ணி விட்டுறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு பிக்சரில் கிளிக் பண்ணோம்னா அந்த பிக்சர் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்மெட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸ்மெட்ச் பண்ணும்போது ஸ்கின்னோட எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸில் உள்ள இந்த ரெட் பாயிண்ட் கண்ட்ரோல் U இதை வச்சுட்டு ரெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். ரெட்டை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது எல்லோ, அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேண்ட்டு அதோட இதை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். பேண்ட்டோட கலர் மட்டும். அப்புறம் வந்து இந்த ஷூவில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிருக்குது தெரியுது. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்மட்ச் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நம்ம ஸ்மட்ச் பண்ணும்போது அந்த ஷூவோட ஷேப்ஸ் இது மாறக்கூடாது. கண்ட்ரோல் ப்ளஸ்
ஓகே, இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் யூ, கொஞ்சம் லைட்டாக ரெட்டு எல்லோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வந்து நார்மலாக இருந்த ஃபோட்டோவுக்கும் நம்ம எடிட்டிங் பிறகு உள்ள ஃபோட்டோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது. அப்புறம் என்னென்னா, பேக்ரவுண்டில் இந்த லேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு மாதிரி காலேஜ் லேயரை. பதினெட்டு 12 கொடுத்துட்டு, இதுதான் வந்து நம்ம போஸ்டரோட சைஸு. எடுத்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃபோட்டோக்கும் பேக் சைடில் உள்ள அந்த போர்ஷனை மட்டும் நான் அப்படி தனியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த போர்ஷன் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. காலேஜ் அந்த அதில் பறக்கக்கூடிய அந்த பிளேஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து 100 வைக்கிறேன். வந்து இதுக்கு லைட் மெஜந்தா கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் M. வந்து மெஜந்தா வந்து சியான் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு டிஃபால்ட் கலர் இந்த மாபெரும் வெற்றி அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். அதில் போட்டுருக்காங்க, நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அதிகம் மூவ் டூலில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாபெரும் வெற்றி அப்படிங்கிறத ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தான் நான் ப்ரெஸ் பண்ணும்போது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபாண்ட்டு தான். இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வச்சுட்டு இட்டாலிக் கொடுத்துருக்காங்க இந்த ஃபாண்ட்டு. இப்போ இதை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த அளவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைட்டையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து இந்த லேயரை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தேவை. கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் M கர்வ்ஸு இதில் வந்து டார்க் பாயிண்ட்டை பிக் பண்ணியிருக்கேன். பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்லாம் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வந்து இந்த போர்ஷனை வந்து ஸ்மெச் பண்ணி விட்டுறத ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ஸ்மெச் பண்ணி விட்டுறது மாதிரி. கண்ட்ரோல் மைனஸ் ஸ்மெச் பண்ணிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக இந்த பாட்டம் சைடில் மட்டும் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எரேஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த கார்னர் சைடுலேயும் வந்து நம்ம கட் பண்ணது தெரியாத அளவுக்கு, ஓகேங்களா, கட் பண்ணது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படியே லைட்டாக அப்படி ஸ்மெச் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் மைனஸ்
கொடுத்து கண்ட்ரோல் டி போட்டு இப்போ சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். நல்லா பெருசு பண்ணிட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, டார்க் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு இன்னொரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து 10% மெஜந்தா கொடுத்துருந்தோம் சியானு. வந்து ஒரு 20% கொடுத்துட்டு ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னரில் மட்டும் அப்படி லைட்டாக ப்ரஷ் அப்ளை பண்ணிக்கிறேன், பெயிண்ட்டு. ஓகே, இதுக்கு வந்து என்ன கலர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி வயலட், இந்த பர்பிள் கலர், பர்பிள்னு சொல்லுவாங்க, அந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு பர்பிள் வந்து 50, சியான் 50, 100, இது வந்து ஒரு 30. ஓகே, அதை கொடுக்கும்போது நமக்கு கலர் வந்துடும். அந்த கலர் எனக்கு இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கு உண்டான அந்த டார்க் பாயிண்ட் கிடச்சிருச்சு. வந்து இந்த டிராகன் அப்படிங்கிற அந்த மூவியோட நேம் லேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேமை மட்டும் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் எடுத்தாச்சு. அது கீழே வந்து உங்கள் நேமு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டென்ட் அதெல்லாம் அதை பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு டார்க் பாயிண்டில் வச்சு பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணும்போது கலர் வந்து நல்லா பிரைட்னஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த அன்வான்ட் ஏரியா வந்து செலக்ட் ஆகாமல் இருக்குது, அதை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து டெலீட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அந்த இன்சைடில் உள்ள அந்த அன்வான்ட் ஏரியா மட்டும்தான் நமக்கு செலக்ட் ஆகணும். ஓகே, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து அதையும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, டெலீட் பண்ண பிறகு ஃபில்டர் பர்பஸில் டீநாய்ஸ் கொடுத்து அதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி அதோட இப்போ இந்த இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இதில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான பாயிண்ட்டு வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் கொண்டு போய்க்கிறேன் அந்த லேயருக்கும். ஓகே, இப்போ
பேக் லேயர் கொண்டு வந்துட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஓடுற அந்த ஃப்ளோரோட அந்த டீட்டெயில் கிடைக்கணுங்கிறதுக்காக. சரிங்களா? இப்போது ஸ்டோக்கு டெக்ஸ்டர் ஸ்டாண்ட் ஸ்டோன் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு அதுக்கு உண்டான அவுட்புட் கிடைக்குது. ஓகே, கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டு சைஸை வந்து கொஞ்சம் இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் டீ போட்டு சைஸை இந்த அளவில் வச்சுட்டு என்டர் வச்சுட்டு இப்போ இந்த நேமுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த நேமில் உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மறையுது கொஞ்சம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க, ஆர் ஸ்மெட்ச் டூலு மைனஸ் அடிச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி அவ்வளோதான். கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த ட்ராகன் மூவியோட நேமு. இதுக்கு வந்து லைட்டாக ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்காங்க. ட்ராப் ஷேடோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே அவங்க ஓடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சின்னதாக அவங்களோட ஃபுட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு எஃபெக்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு பிளர் காஷியன் பிளர் அதோட ஃப்ளோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வச்சுருக்கோம் ஆனால் இருக்கணும், ஆனால் தெரியக்கூடாது, இந்த மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ளோட்டு பேப்பர் வந்து பறக்குது. அதை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படியே கீழே கிடக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அங்கங்கே அன்வான்டடு ஏரியாவில் ஒரு லேயர் தான். அதை வந்து மல்டிப்புளாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்னென்ன பண்ணுறேன், ஜே போடுறேன், அதை பிரைட் பண்ணுறேன், டார்க் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் எம் கர்வ்ஸ் அப்ளை பண்ணிட்டு பிரைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாகர் மற்றி அப்படியே டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் 10th டே அப்படின்னு போட்டிருக்காங்க. இதையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். ஏரியல் ஃபாண்ட்டு சாரி ஓகே ஏரியல் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணியாச்சு. இதோட கண்ட்ரோல் டீ போட்டு இதோட ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். சுற்றி ஹைட்டை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட வெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அந்த அளவில். அடுத்தது 10th டே அப்படிங்கிறத ஒரு ஸ்டைலிஷாக போட்டிருக்காங்க. எப்படின்னா 10th ஓகே, இதை மட்டும் அப்பர் கேஸ் அதில் போயிட்டு இந்த இதை கொடுத்திங்கன்னா அதிலே கொண்டு போய் வைக்கும்போது சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
எடுத்துகிட்டு இதில் வந்து டே அப்படிங்கிறத டே ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இதில் வந்து கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இதை வந்து இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் T போட்டு சைஸை மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு தேவையில்லை அதுக்கு பிறகு அப்படிங்கிறதுனால எடிட்டபிள் இல்லைங்கிறதுனால கொடுத்துட்டு ஒரு 50% உள்ள ஒரு 80% வச்சுக்கிறேன் பிளாக் வச்சுட்டு அப்புறம் அந்த கீழே அந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சரிங்களா. ஒரு மூவி போஸ்டரை வந்து இது மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு கற்பனையில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் கூட இது கொஞ்சம் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா மூவி அந்த பேக்ரவுண்டில் உள்ள அவங்க லெக்கு வந்து மறையுது, டபுள் எக்ஸ்போசராக இருக்குது. அதுக்கு என்னென்னா ஆர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் ஸ்மெட்ச் டூலு எடுத்துகிட்டு இதை மாதிரி அப்படி அங்கங்கே ஸ்மெட்ச் பண்ணி விட்டுறேன். அப்படி ஸ்மெட்ச் பண்ணி விடும்போது ரியலான ஒரு பில்டிங் லுக் கிடைச்சிரும். இப்போ இங்கே கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதோட ஃபில்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அப்புறம் அவங்க ஒரு சில டெக்ஸ்ட்டு எல்லாமே இங்கே போட்டிருந்தாங்க, அவங்க ஆக்டரோட நேமு இந்த கண்டென்ட் எல்லாமே அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அதில் கல்பாத்திய கௌரம் ப்ரெசன்ஸா ஓகே நம்ம வந்து டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிடலாம். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கேப்ஸ் கல்பாத்தி ஓரம் பிரசன்ஸ் ஓகே பிரசன்ஸ் ஷிஃப்ட் கண்ட்ரோல் சென்டர் வித்தியாக்கரம் பிரசன்ஸ் இது போல்டு எடுத்து விட்டுறேன். ரெகுலர் அதாவது ஒரு ஸ்டைலிஷான ஒரு பாயிண்ட் மோனோடைப் க்ராஸ்வி பிரசன்ஸுங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர்லேயே இருக்கட்டும். சன்ஸ் பிரதீப் ரங்கராஜன் ரங்கநாதன் ஓகே பிரதீப் ரங்கநாதன் கொடுத்துட்டு இதுக்கு வேற எதனா ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே இந்த ஃபாண்ட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூலு கிளிக் பண்ணிட்டு இட்டாலிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா நமக்கு இந்த ஃபாண்ட் வந்து இட்டாலிக் ஸ்டைலில் மாறிடும். ஓகே ஓகே இப்போ வந்து மாறிடுச்சு, பிளாக் லெட்டர்ஸில் மாறிடுச்சு. இல்லை இதை கொண்டு வந்து மேலே வச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இப்படி வச்சுட்டு அவுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் லைட் டார்க் ப்ளூவில் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் பாயிண்ட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் 0 F7 கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவி போஸ்டரை வந்து அன்ஹைட் பண்ணிடுறேன். இந்த அளவில் வச்சாச்சு.
இதில் வந்து ஒரு ப்ளூ ஸ்கை பேக்ரவுண்ட் இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுது. இதுக்கும் லைட்டாக வந்து நம்ம டிராப் ஷேடோ அப்ளை பண்ணிவிடுவோம். டபுள் கிளிக் பண்ணுறேன், டிராப் ஷேடோ. இல்லை ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைன் டிசைன் அதில் போயிட்டு ப்ளூ ஸ்கை பேக்ரவுண்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குவோம். பார்த்துட்டு அதை மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது நல்லா ஒரு லுக் கிடைக்கும். வேறு எதனா ஸ்கை பேக்ரவுண்ட் இருக்கு, ஓகே. நமக்கு இந்த பேக்ரவுண்டு ஓகே, இந்த பேக்ரவுண்டு கூட ஓகே. இந்த இடத்த நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மேலே உள்ள அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு தேவைப்படுது. Ctrl+T போட்டு சைஸை இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு இதோட விட்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக் கொண்டு போயிட்டு இந்த பிக்சருக்கும் மேலே கொண்டு வந்துட்டு என்னோடய பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து அது மேட்ச் ஆகணும். ஓகே, அதுக்காக வந்து அந்த மாதிரி இந்த எஃபெக்ட் ஓகே. இதில் வந்து லைட்டாக நம்ம அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணும்போது நமக்கான அந்த அவுட்புட் வந்து கிடச்சிடுச்சு. இப்போ எரேசர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ரஷோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் ட்ரா பண்ணி எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு அதோட இது கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த அளவில் வச்சுக்கலாம். லூமினாசிட்டியில் இருக்குது, நார்மலாக இப்படி இருக்குது. Ctrl+M போட்டு அது கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை பிரைட் பண்ணும்போது கரெக்டான ரியலான அந்த லுக்கு, அந்த போஸ்டரோட ரியாலிட்டி நமக்கு கிடைக்குது. வந்து கீழே அந்த திங்க் மியூசிக்கை என்னமோ கொடுத்துருக்காங்க, அவங்க டைட்டில் நேம் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.